இன்றைக்கி வீடியோவில் நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நெய் மீனை வச்சு நல்லா கமகமன்னு சூப்பரான கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு வாணலி அடுப்பில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. இது கூட 7லேருந்து 8 பல் பூண்டு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாங்க. நான் 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் 4 தக்காளி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா இந்த அளவு மசியணும். இந்த அளவு நல்லா தக்காளி மசிஞ்சதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாங்க. வெங்காயம் தக்காளி ஆறினதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளியை நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக டேஸ்டியாக இருக்குங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளியை இந்த அளவு நல்லா அரைச்சி இதை எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா புளியை கரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த புளிக்கரைசல் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த புளிக்கரைசலையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. வாங்க இப்போ குழம்பு தாளித்து விட்டுறலாம். அதுக்கு ஒரு வாணலி அடுப்பில் வச்சு அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லெண்ணெயாக இருந்துச்சுன்னா குழம்பு இன்னமும் டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இந்த வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம 6லேருந்து 7 பூண்டு பற்களை சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதக்கும் போது பூண்டு சேர்த்துருக்கோம், அதனால் 6-7 பல் மட்டும் போதும். இது கூட 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. மீன் குழம்புல எப்போவுமே பெரிய வெங்காயத்தை காட்டிலும் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு அளவாக உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவு 1-2 வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நான்வெஜ் எல்லாத்துக்குமே மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இந்த அளவு மஞ்சள் தூள் சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள். அதுக்கப்புறம் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. மிளகாய்த்தூள் எல்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி விழுதை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளி விழுதை சேர்த்ததுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஜாரை அலசி இதில் ஊற்றிக்கலாங்க. தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. வெங்காயம் தக்காளி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் தண்ணி சேர்க்கணும். இந்த அளவு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுறலாங்க ஒரு 2 நிமிஷம். பாருங்கள், இந்த அளவு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாங்க. புளிக்கரைசலை சேர்த்ததுக்கப்புறமா இதை மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இதில் இருக்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும், அந்தளவு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. இந்த அளவு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் அளவாக உப்பு சேர்த்துட்டு இந்த குழம்போட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. இப்போ இந்த குழம்ப மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம்
நல்லா ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொதிக்க விட போகிறோங்க. பாருங்கள், குழம்புல இருக்க பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் எவ்வளோ சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு நெய் மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேங்க. மீனை வந்து நல்லா கழுவிடணும். அப்போ தான் வந்து குழம்புல வாடை எதுவுமே இல்லாமல் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மீன் எல்லாமே குழம்புல நல்லா மூழ்கிற அளவுக்கு இதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க. மீன் சேர்த்து குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. மீன் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் குழம்பு நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. மீனை வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடும்போது வந்து மீன் வந்து அப்படியே கரைஞ்சி வந்துடும், முள்ளெல்லாம் குழம்புல மிக்ஸ் ஆயிருங்க. அதனால் வந்து 5 நிமிஷம் மட்டும் குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக கமன்னு வீடே மணக்கிற அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியான நெய் மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இந்த மீன் குழம்பு சூடான சாதத்தோட அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரியான சூப்பரான மீன் குழம்பு உங்கள் வீட்டிலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.